உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒருவர் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களிடமிருந்து ஒரு ஒப்பந்தம் பதிவு செய்து அதன் அடிப்படையில் வீட்டு மனையோ அல்லது அபார்ட்மெண்டில் ஃபிளாட் வாங்கும் பொழுது ஏற்கனவே அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் அந்த சொத்தை வாங்கும் நபரும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு அதில் முன்பணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்திவிட்டு அல்லது இஎம்ஐ ஸ்கீம் என்று சொல்லி மாத தவணையாக மாதம் மாதம் செலுத்தும் வகையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திவிட்டு அதன் அடிப்படையில் சொத்தை வாங்கும் நபர்கள் பின்னாளில் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்ட நபருக்கும் பிரச்சனை ஏற்படும் பொழுது எவ்வாறு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது, எங்கே புகார் மனு செய்ய வேண்டும், மேலும் ரியல் எஸ்டேட் நிறுவனமான ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ் இவர்களிடம் ஏற்கனவே செலுத்திய முன்தொகையை எவ்வாறு திரும்ப பெறுவது, அல்லது ஒப்பந்தத்தில் ஒரு தொகையை போட்டுவிட்டு இஎம்ஐ கட்ட தொடங்கிய பிறகு பின்னாளில் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கழித்து அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது சொத்தின் மதிப்பை உயர்த்தி அதனுடைய சதுரடியின் விலையை மாற்றம் செய்து இஎம்ஐயினுடைய தொகையை அதிகரிக்கும் பொழுது, சொத்தை வாங்கும் நபரிடம் அதிக பணம் கேட்கும் பொழுது எவ்வாறு ஒப்பந்தத்தை ரத்து செய்து கட்டிய பணத்தை திரும்ப பெறுவது, அதேபோல ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த அபார்ட்மெண்டாக இருக்கும் பொழுது பிளாட் கட்டி முடிக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கு அனுபவம் அந்த கட்டடங்களை கட்டி முடித்து சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளரிடம் சொத்தை ஒப்படைக்க வேண்டும். அதே போல இஎம்ஐ ஸ்கீமில் ஒரு சொத்தையோ அல்லது வீட்டு மனையையோ அல்லது அபார்ட்மெண்டை வாங்கும் பொழுதும் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த வீட்டு மனைகளாக பிரித்து அந்த சொத்தின் உரிமையாளரிடம் அவர்களுக்கு அவர்களுடைய அனுபவத்தில் டெலிவரி ஆஃப் பொசஷன் என்று சொல்வார்கள் கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒப்பந்த காலம் முடிவதற்குள் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது சொத்தின் உரிமையாளர்களிடம் அவர்களுக்கு அந்த இடத்தினுடைய அனுபவத்தை கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுக்காமல் காலம் தாழ்த்தினாலோ அல்லது ஒப்பந்தத்தில் ஒரு தொகையை போட்டுவிட்டு அதன் பிறகு சொத்தின் மதிப்பை அதிகரித்து மீண்டும் அதிக பணம் கேட்கும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து எவ்வாறு பிரச்சனையை தீர்ப்பது, அல்லது பொய்யான விளம்பரங்களை கூறி விற்பனை செய்யும் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து எவ்வாறு தாங்கள் கட்டிய முன்தொகையை திரும்ப பெறுவது, ஒப்பந்த காலத்திற்குள் அவர்கள் சொன்னபடி நடக்காமல் மேலும் காலம் தாழ்த்தும் பொழுது என்ன செய்வது, இதை எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்கே புகார் மனு செய்ய வேண்டும், இதற்கு தீர்வு என்ன, நாம் கட்டிய பணத்தை திரும்ப பெற முடியுமா, இதை எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். முதலாவதாக இந்த ரியல் எஸ்டேட் துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு ரெரா ஆக்ட் என்று கொண்டு வந்திருந்தது. அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் ரெரா என்ற ஒரு குழுமம் இருந்து வருகிறது. டிடிசிபி மற்றும் ரெரா எனப்படும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை குழுமத்தில் பதிவு செய்து அதன் அடிப்படையில் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்ய வேண்டும். சொத்தை வாங்கும் உரிமையாளருக்கும் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கும் பிரச்சனை என்று வரும்பொழுது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பினர் மீறும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த ஒழுங்குமுறை குழுமத்திடம் புகார் மனு செய்து பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும். இவ்வாறு தான் பாதிக்கப்பட்ட நபர்கள் கர்நாடகா மாநிலத்தில் கர்நாடகா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிடம் புகார் மனு செய்து தாங்கள் கட்டிய பணத்தை வட்டியோடு திரும்ப பெற்றிருக்கிறார்கள். அதனுடைய உத்தரவினுடைய நகல்தான் இந்த வீடியோவில் இருப்பது. இந்த வழக்கினுடைய சாராம்சத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள்.
அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. முதலில் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களான ப்ரொமோட்டர்ஸ், டெவலப்பர்ஸ் இது போன்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்யும். சில இடங்களில் வீடுகளை தனித்தனி வீடுகளாக கட்டி கொடுத்து விற்பனை செய்யும். சில இடங்களில் அபார்ட்மெண்ட் வீடுகளாக கட்டி தனித்தனி பிளாட்டுகளாக விற்பனை செய்யும். இது போன்ற சூழ்நிலையில் சொத்தை வாங்கும் அந்த வீட்டின் உரிமையாளருக்கும் மேற்படி அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கும் இடையே முதலில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அதன் பிறகு அந்த சொத்தை முழு பணத்தையும் செலுத்தி வாங்குவார். இவ்வாறு அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் சொத்தை வாங்கும் உரிமையாளருக்கும் அந்த ஒப்பந்தம் போடும் பொழுது அந்த ஒப்பந்தத்தில் அந்த வீட்டின் மதிப்போ அல்லது அந்த வீட்டு மனையினுடைய மதிப்பு ஒரு சதுரடி எவ்வளவு என்று நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் முன்தொகை செலுத்தப்பட்டு அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் பிறகு முழு தொகையும் செலுத்தி அந்த வீட்டு மனையோ அந்த அபார்ட்மெண்டில் அந்த ஒரு பிளாட்டோ வாங்கப்படும். இந்த சூழ்நிலையில் சில உரிமையாளர்கள் மாத தவணையாக இஎம்ஐ ஸ்கீமில் வாங்குவார்கள். இவ்வாறு ஒரு இஎம்ஐ ஸ்கீமில் வாங்கும் பொழுது ரியல் எஸ்டேட் நிறுவனமானது ஆரம்பத்தில் ஒரு சதுரடி எவ்வளவு என்பதை குறிப்பிட்டு அந்த சொத்தினுடைய மொத்த மதிப்பை குறிப்பிட்டு அதன் பிறகு இஎம்ஐயாக ஒவ்வொரு தவணையாக சொத்தை வாங்கும் நபரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். இவ்வாறு பெறும்பொழுது ஒரு வருடம் கழித்து அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது அந்த சொத்தின் மதிப்பு உயர்ந்து விட்டதாக கூறி அந்த சொத்தின் சதுரடி மதிப்பை உயர்த்தி மீண்டும் தங்களுக்கு கூடுதல் பணம் செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியோ அல்லது கட்டாயப்படுத்தும். இது போன்ற சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு எதிராக அந்த ஒப்பந்தத்தில் கூறியுள்ளபடி அந்த பணத்தை மட்டுமே செலுத்த தயாராக இருப்பதாகவும் ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்று ஒரு சட்ட அறிவிப்பு வழங்கிவிட்டு அதன் பிறகு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி தங்களுக்கு டெலிவரி ஆஃப் பொசஷன் அனுபவத்தை கொடுக்கவில்லை என்றால் அல்லது கூடுதல் பணம் கேட்டி தொடர்ந்து உங்களை அழுத்தம் கொடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கள் டிஎன் ரெரா என்று ரியல் எஸ்டேட் விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் சென்னையில் உள்ளது. அவர்களிடம் புகார் மனு செய்து ஒப்பந்தத்தை மீறி இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது தங்களிடம் கூடுதல் பணம் வசூலிப்பதாகவும் மேலும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் என்றும் தாங்கள் கெட்டிய பணத்தை வட்டியுடன் திரும்ப தர வேண்டும் என்று புகார் மனு செய்ய முடியும். மேற்படி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை குழுமமானது விசாரணை செய்து மேற்படி ஒப்பந்தத்தில் கூறியபடி இல்லாமல் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது கூடுதல் பணம் கேட்டு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தாலோ அல்லது கூடுதல் பணம் உங்களிடமிருந்து வசூலித்தால் அவர்கள் கூடுதல் பணம் வசூலித்ததற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் மேற்படி உங்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து நீங்கள் கட்டிய பணத்தை வட்டியுடன் திரும்ப பெற முடியும். அவ்வாறுதான் இந்த வழக்கில் கர்நாடகா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிடம் புகார் மனு செய்து அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி கூடுதல் பணம் கேட்டு தங்களுக்கு அறிவிப்பு வழங்கி இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு சதுர அடியானது 699 ரூபாயாக நிர்ணயம் செய்து தாங்கள் 3 இஎம்ஐ கட்டியுள்ள நிலையில் தற்பொழுது அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது சதுரடியின் மதிப்பை உயர்த்தி ஒரு சதுரடி 950 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது என்றும் தாங்கள் செலுத்திய 3 இஎம்ஐ தவணையான 7,37,100 ரூபாய் மற்றும் வட்டியுடன் சேர்த்து தர வேண்டும் என்று அவர்கள் இந்த கர்நாடகா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிடம் புகார் மனு செய்து மேற்படி விசாரணையில் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது ரெரா குழுமத்தில் பதிவு செய்யப்படவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டு விசாரணையில் மேற்படி அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது சதுரடியின் மதிப்பை உயர்த்தி கூடுதல் பணம் கேட்டது உறுதியான நிலையில் 7 லட்சம் ரூபாய் மனுதாரர் கெட்டிய நிலையில் 5 லட்சம் ரூபாய் வட்டியாக போட்டு மொத்தமாக 12,42,494 ரூபாய் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு வழங்குகிறது. இதே போலதான் இன்னொரு வழக்கில் இதே கர்நாடகா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியானது ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் சொத்தை வாங்கும் நபருக்கும் இடையே 2 வருட காலத்திற்குள் தங்களுக்கு அந்த பிளாட் கட்டி முடிப்பதாக ஒப்புக்கொண்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த சொத்தை வாங்கும் நபர் 20% முன்தொகையாக கெட்டி மீதி பணத்தை
இஎம்ஐ வழியாக அவர் மாதம் மாதம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்களுக்கு அந்த ஒப்பந்த கால அளவுக்குள் அவர்களால் அந்த கட்டடத்தை டெலிவரி ஆஃப் பொசஷன் என்று சொல்வார்கள், அந்த வீட்டை அவர்களுக்கு கட்டி கொடுக்க முடியவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் கர்நாடகா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிடம் புகார் மனு செய்கிறார். மேற்படி புகார் மனுவில் தங்களுக்கும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 2 வருட காலத்திற்குள் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது தங்களுக்கு மேற்படி அபார்ட்மெண்டில் ஒரு பிளாட் கட்டி முடித்து தர வேண்டும், தங்களுக்கு டெலிவரி ஆஃப் பொசஷன், தங்களுக்கு அந்த வீட்டை ஒப்படைக்க வேண்டும். ஆனால் 6 வருடங்கள் ஆகியும் மேற்படி அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது தற்போது வரை அந்த ஒப்பந்தத்தின்படி கட்டி முடிக்காமல் காலதாமதம் செய்து வருகிறது. எனவே தாங்கள் கட்டிய பணத்தை வட்டியுடன் திரும்பி தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நபர் கர்நாடகா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிடம் புகார் மனு செய்கிறார். மேற்படி புகார் மனுவை விசாரணை செய்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை குழுமமானது ஒப்பந்தத்தை மீறி வீண் காலதாமதம் செய்த அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் வீண் காலதாமதம் செய்தது உறுதியாகிறது. எனவே பாதிக்கப்பட்ட நபர் தங்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்து தாங்கள் பணத்தை திரும்ப பெற கேட்பதால் ரெரா ஆக்ட் பிரிவு 18 படி பாதிக்கப்பட்ட நபருக்கு காம்பன்சேஷன் இழப்பீடு வழங்குவதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை இருப்பதால் மேற்படி அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது சட்டப்படியான காம்பன்சேஷன் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமானது அவர்கள் கட்டிய பணத்தையும் பிளஸ் வட்டியுடன் சேர்த்து மொத்தமாக 1,16,869 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கர்நாடகா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை குழுமமானது பாதிக்கப்பட்ட நபருக்கு சாதகமாக உத்தரவு வழங்குகிறது. இவ்வாறுதான் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் சொத்தை வாங்கும் நபர்களுக்கும் இடையே பிரச்சனை என்று வரும்பொழுது மேற்படி ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் அந்த சொத்தை வாங்கும் நபருக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி ரியல் எஸ்டேட் நிறுவனமானது பிரச்சனை செய்யும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கள் டிஎன் ரெரா அதனுடைய தலைமை அலுவலகமானது சென்னையில் உள்ளது, அவர்களிடம் புகார் மனு செய்து உங்களுடைய சொத்தை மீட்க முடியும் அல்லது நீங்கள் கட்டிய பணத்தை திரும்ப பெற முடியும். எதற்கெல்லாம் பரிகாரம் பெற முடியும் என்றால், ரியல் எஸ்டேட் நிறுவனமானது பொய்யான விளம்பரங்களை கூறி அந்த இடத்தில் அல்லது அந்த அபார்ட்மெண்டில் இந்தந்த சலுகைகள் மற்றும் சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று கூறி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அதன் அடிப்படையில் ஒரு சொத்தை விற்பனை செய்து அந்த விளம்பரமானது பொய் என நிரூபணமானால் அதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த ஒழுங்குமுறை குழுமத்திடம் புகார் மனு செய்து பரிகாரம் பெற முடியும். இரண்டாவது, ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் சொத்தை வாங்கும் ஹோம் பையர் அவர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படும் பொழுது ஒரு சதுரடி ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்து இஎம்ஐ ஸ்கீமில் வாங்கும் பொழுது சில காலம் கழித்து மீண்டும் சொத்தின் மதிப்பை உயர்த்தி அதிக பணம் கேட்டு நிர்பந்தம் செய்யும் பொழுது புகார் மனு செய்து உங்களுடைய சொத்தை மீட்க முடியும் அல்லது நீங்கள் கட்டிய பணத்தை திரும்ப பெற முடியும். மூன்றாவது, ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் சொத்தை வாங்கும் நபருக்கிடையே ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட காலத்திற்குள் தங்களுக்கு அந்த வீட்டு மனைகளாக பிரித்து தருவதாகவோ அல்லது அபார்ட்மெண்டில் தனி பிளாட் உங்களிடம் டெலிவரி ஆஃப் பொசஷன் அனுபவம் கொடுக்கப்படும் என ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட முன்தொகையை செலுத்திவிட்டு இஎம்ஐ கட்டி வரும் பொழுது அந்த பில்டர்ஸ் அல்லது ரியல் எஸ்டேட் நிறுவனமானது ஒப்பந்த காலம் முடிவதற்குள் சொத்தின் உரிமையாளருக்கு அவர்களுக்கு அந்த வீட்டை ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து அபார்ட்மெண்ட் கட்டி முடிக்கப்படாமல் தொடர்ந்து இழுத்தடிக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிடம் புகார் மனு செய்து பரிகாரம் பெற முடியும். எனவே இந்த ரெரா ஆக்டில் பிரிவு 18 படி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு காம்பன்சேஷன் இழப்பீடு வழங்குவதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. எனவே சொத்தை வாங்கும் நபர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த டிஎன் ரெரா குழுமத்தில் புகார் மனு செய்து பரிகாரம் பெற முடியும். மேலும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் சொத்தை வாங்கும் நபர்களுக்கிடையே ஏதேனும் பிரச்சனை இருந்து சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.